டெக் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். வெள்ளூர் பிக்கஸ்ட் ஷாப்பிங் எக்ஸ்போ நம்ம ஊர் அங்காடி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 21 22 இங்கே 2 நாள் வந்துட்டு நடந்ததுங்க. அதுக்கான விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். 50 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸு. 50 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ் கட்டினோடனே இங்கே ஒரு டேக் கட்டிடுறாங்க. நம்ம இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸஸ் தான் வந்துட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சரண்யா ஜுவல்லரி ஸ்டால் போட்டிருந்தாங்க. இவங்க வந்துட்டு ப்ரைடுக்கெலாம் வந்துட்டு ரெண்டலுக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சரண்யாவுடையதே வந்துட்டு இங்கே ஸ்டூடியோ ஃபோட்டோஷூட் இருந்தது. நிறைய இது போல் வந்துட்டு பியூட்டிஸ்து, நெக்ஸ்ட்டு ஃபன்னு, ஃபுட்டு, ஃபேஷன்னு 3 கேட்டகரியில் வந்துட்டு இங்கே கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நான் சில ஐட்டம்ஸ் வந்துட்டு நான் கவர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட சாரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பனாரசி பார்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா லைட் வெயிட்டில் சாரீஸ் இருந்தது. இதே சேம் டிசைன் என்கிட்ட சேம் கலரில் என்கிட்ட சாரீ இருந்தது. இதை பார்த்தோன்னே அதுதான் நினப்பு வந்துடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பனாரசின்றது நம்மளுக்கு வந்துட்டு எப்போவுமே ஹெவி வெயிட்டாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா லைட் வெயிட்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரன்னிங் ப்ளவுஸு சேமு. பேஸ்டல் கலர்ஸில் நிறைய கலர்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா முஸ்லீமுடைய ஹல்தி ஃபங்க்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஜெயின் எல்லாம் இது போல் வந்துட்டு நிலங்குக்கான இதுக்கு இது போல் சாரீஸ் கட்டுவாங்க. அதுதான் நினப்பு வந்துடுச்சு இந்த சாரீ பார்த்தோன்னே, எல்லோ கலரு. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து சித்தூர்லேருந்து வந்திருக்குறாங்க. இவங்கள்ட்ட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு 950லேருந்து இவங்கள்ட்ட வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இவங்கள்ட்ட இருந்த கிளாத்துமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா லெஹெங்காலாம் இவங்கள்ட்ட இருந்தது. லெஹெங்கா இப்போது ஜெயின்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, காட்டனில் லெஹெங்கா யூஸ் பண்ணுவாங்க. அது போல் டிசைன்ஸில் இவங்கள்ட்ட இருந்தது எல்லாமே. லெஹெங்கா, துப்பட்டா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா டாப்புன்ட்டு இதுவுமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது மெட்டீரியல்ஸு. இது போல் கிளாத் எல்லாமே நிறையா இருந்தது. நெக்ஸ்ட்டு இவங்க ஜெய்வந்த் சில்க்குன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து பிஎன்ஐ மீட்டிங்கில் நான் மீட் பண்ணியிருக்கிறேன். இவங்கள்ட்டையும் வந்துட்டு சாரீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க வந்துட்டு ரிச்சாக தெரிஞ்சாலும் லைட் வெயிட்டாக நல்லா இருந்தது இவங்கள்ட்ட சாரீஸ் எல்லாமே. இது பார்த்திங்கனாக்கா 760 ருபீஸ் தான். இதுவுமே வந்துட்டு கலருமே நல்லா இருந்தது, லைட் வெயிட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா என் பொண்ணை நான் ஃபேர்வெல்லில் விட்டுட்டு நான் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறேங்க. உடனே அவளை போய் பிக்கப் பண்ணணும். அந்த கேப்பில் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி கூட வந்துட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. டைமண்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோல்டு பெண்டன்ட்ஸ் இது போல் வந்துட்டு நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டில் இப்போ நம்ம இறங்குறோம். இது ஃபுல்லாகவே இப்படி தாங்க, அண்டர் கிரவுண்டில் இறங்கணும், திரும்ப அப்பரில் ஏறணும், இப்படியே தான் வந்துட்டு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நிறைய ஸ்டால்ஸ் இருந்து சிலது நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இவங்க வந்து நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூனு. நெக்ஸ்ட்டு இவங்க க்ரோ ஹேருக்காக வந்துட்டு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு க்ளோ ஸ்கின்னு இதெல்லாம் வந்துட்டு ரிலையன்ஸ்க்கு எதிரில் ஆப்போசிட்டில் இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, கிளினிக் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் நம்ம பே பண்ணோன்னாக்கா இதில் நம்ம ஃபேஸை வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆயில் எப்படி இருக்குது, மாய்ஸ்சர் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு போர்ஸ் எல்லாம் எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதே நம்ம இது கிளினிக்கு போனோன்னா 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு கஸ்டமைஸ்டு டிசைனாக வந்துட்டு எல்லாமே கிளாத்தில் இவங்க பண்ணித்தராங்க. இவங்க காட்பாடியில் இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸாக பண்ணி தராங்க இவங்க வந்துட்டு. இதையும் பார்த்திங்கன்னா டிசைன் நல்லா இருந்தது. 3000லேயே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க ஷூஸு, லெதர் ஷூஸ் இருந்ததுங்க. ஜென்ஸ்க்காக மட்டும்தான் இருந்தது, லேடிஸ்க்காக எதுவும் இல்லைங்க. ரொம்ப நல்லா இருந்தது. என் பையன் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கியிருந்திருப்பேன். 33,000 வந்துட்டு இந்த ஷூஸ் வந்துட்டு 1000 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. கோல்ஹான் பிராண்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஷூஸ் எல்லாம் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்லீக்கு இவங்க வந்து ஹேண்ட்பேக்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இதையுமே பார்க்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா இருந்தது பார்க்க. நெக்ஸ்ட்டு
இவங்க வந்து கமலம் ஃபர்னிச்சருங்க. இவங்கள்ட்ட நாங்கள் நிறைய வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்க வந்து ஹோம் டெக்கார்ஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட்மேடு இது போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு. கார்பெட் எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5% டிஸ்கவுண்ட் இங்கே வாங்கும்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு 25th 26th வந்துட்டு 20% ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்த்துட்டு இங்கே வந்துட்டு காஸ்மிக் ஆயுஷ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்வாச்சேரியில் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. ஆயுர்வேதிக் கூடியது எல்லாமே வந்துட்டு ஒரு இன்ஹேல் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது வந்து மைக்ரைன் எல்லாமே நிறைய வந்துட்டு அதில் க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரை காஃப்ஸ்க்கான ஸ்மால் ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க. இது காட்டுறாங்க பாருங்கள். இதுவுமே வந்துட்டு ட்ரை காஃப்ஸ் எப்படி இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களை விசிட் பண்ணோன்னா சத்வாச்சேரியில் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஹெர்பல்ஸ்க்கான சோப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கெமிக்கல்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஹெர்பலில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சோப்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்தது. நான் சாக்லேட்டில் செய்கிறேன் இல்லைங்களா, அதே போல் வந்துட்டு இவங்க ஸ்மால் இதில் வந்துட்டு ட்ராவல்ஸ்க்கான சோப்ஸ் எல்லாம் செஞ்சு தராங்க. நெக்ஸ்ட்டு இது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹெர்பல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்தது. பார்க்க கொஞ்சம் சில்னஸாக நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நம்ம சில ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே கவர் பண்ணிகிட்டே போகிறோங்க. இது வந்துட்டு ஜூட் பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா இருந்தது, ஈகோ ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட்டு இதே போல் தான் சாரீஸு, பியூட்டி சலூன் இது போல் எல்லாமே இருந்தது. அரோமா ஆர்த்தரைட்டிஸ் இவங்கள்ட்ட லாவெண்டர் ஆயில் நான் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேங்க. ரொம்ப நாளாக வந்துட்டு லாவெண்டர் ஆயில் வாங்கணும் அப்படின்னு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஹெர்பல்ஸ் சோப்ஸு. இவங்களுமே வந்துட்டு ஹெர்பல்ஸ்க்கான இதில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. இது போல் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. எனக்கும் டைம் இல்லாதனால சிலது மட்டும் கவர் பண்ணேங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஹா ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாமை, திணை மாவு அப்படின்ட்டு எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுட்டுக்கான ஸ்டால்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கையுமே நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இவங்க மெஹந்தி வந்து வீட்லேயே நம்ம போய் போடுறோம், ப்ரைடுக்கான மெஹந்தியும் வந்துட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 100 ருபீஸ்லேருந்து இவங்கள்ட்ட ஸ்டார்ட் ஆகுது. 2500 வரைக்கும் இருக்குது. இவங்களை வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வந்து கிஃப்ட் ஹேம்பர்ஸ் எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு இவங்க வந்துட்டு சேலம்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பேம்பு சீக்ராஸில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேண்ட்பேகு இதெல்லாம் வந்துட்டு பேக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்க்கறதுக்கு குவாலிட்டியும் நல்லா இருந்தது. நிறைய கலர்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்தது எல்லாமே. இதுவும் வந்துட்டு பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். இவங்களையும் இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுட் ஸ்டால்ஸ் தான். நான் ஃபுட் ஸ்டால்ஸ்க்கான ஷார்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். இவங்க வந்துட்டு க்ரீம் ஸ்டோன்னு இவங்க வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் வந்துட்டு 149 உள்ளது 99 ருபீஸில் இவங்க பண்ணிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஆஃபர் வந்துட்டு ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து எல்லாமே கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணேன். இன்னுமே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஊராக வந்துட்டு இந்த போல் எக்ஸிபிஷன் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக போய் உங்கள் ஊரில் வந்துச்சுன்னா விசிட் பண்ணுங்கள். என் பொண்ணை போய் நான் பிக்கப் பண்ணுன்றதுனால நான் ஃபன் பக்கமே என்னால் போக முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.